2000 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி சில ஆண்டுகளுக்கு முன்பாக புழக்கத்தில் கொண்டு வந்து பின்னர் அதை தடை செய்தது நம் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன்பாக 10,000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருந்தது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்தியாவின் 10,000 ரூபாய் நோட்டு சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் உருவானது. 1938ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி RBI முதல் 10,000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. இது நாட்டில் இதுவரை புழக்கத்தில் இல்லாத அளவு இந்த தொகை மிக பெரும் தொகையாக அமைந்தது. சாதாரண குடிமக்கள் இத்தகைய பெரிய தொகைகளை குறைந்த அளவே கையாண்டனர். இது முதன்மையாக வணிகங்கள் மற்றும் வர்த்தகர்களால் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஜனவரி 1946இல் பிரிட்டிஷ் அரசாங்கம் 10,000 ரூபாய் நோட்டை பணமதிப்பிழப்பு செய்ய முடிவு செய்தது. இரண்டாம் உலகப் போரின் போது அதிகரித்த பதுக்கல் மற்றும் கருப்புச்சந்தை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருந்தபோதிலும் 10,000 ரூபாய் நோட்டு 1954இல் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் 5,000 ரூபாய் நோட்டு பெரிய மதிப்புகளுடன் தொடர்ந்து புழக்கத்தில் இருந்தது. இருப்பினும் 1978ஆம் ஆண்டு மீண்டும் இந்த தொகை பணமதிப்பிழப்பு செய்யப்பட்டது. அப்போதைய பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையிலான இந்த நடவடிக்கை நிதி முறைகேட்டை சமாளிப்பதற்கும் பெரிய அளவிலான பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நோக்கமாக இருந்தது. இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் தாக்கம் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது. ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி மார்ச் 31, 1976 நிலவரப்படி புழக்கத்தில் இருந்த மொத்த பணத்தின் அளவு 7,144 ரூபாய் கோடி. இதில் 1000 ரூபாய் நோட்டுகள் 87 ரூபாய் 91 பைசா கோடியாகும். இது புழக்கத்தில் உள்ள மொத்த பணத்தில் வெறும் 1.2 விழுக்காடு மட்டுமே. 5,000 ரூபாய் நோட்டுகள் 22.90 கோடி ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் நோட்டுகள் 1,260 மட்டுமே, அதாவது 1.26 கோடி ரூபாய் மதிப்பு. மொத்தத்தில் இந்த உயர் மதிப்புடைய நோட்டுகள் மொத்த பணப்புழக்கத்தில் 2 விழுக்காடுக்கும் குறைவாகவே இருந்தன. சமீபத்திய ஆண்டுகளில் 5,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் நோட்டுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து சில பரிசீலனைகள் நடந்தன. ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இந்த உயர்மதிப்பு நோட்டுகளை திரும்ப கொண்டு வரலாம் என பரிந்துரைத்தார். ஆனால் இந்த ஆலோசனைகள் அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை.